गुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्। राधे कृष्णा, எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோல பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 17வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். தத்புத்தயஸ்ததாத்மானஸ்தன்னிஷ்டாஸ்தத்பராயணாः கச்சந்த்ய புனராவிருத்திம் ஞான நிர்தூதகல்மஷாः. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 17வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் ஞானத்தின் மகிமையை சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். அதாவது ஞானமானது எப்படி கதிரவன் சூரியன் இருளை எப்படி விரட்டுகிறாரோ, அந்த சூரியன் உதிக்கும் போது இருள் எப்படி விலகி போறதோ, அது போலவே ஞானம் என்னும் அந்த சூரியன், ஞானம் என்னும் ஆதித்யன் நம்மளோட இதயத்தில் நம்மளோட மனதில் எப்போ உதிக்கிறாரோ அப்பதான் அந்த அஜ்ஞானம் விலகி போகும், அந்த அஜ்ஞானம் அழிந்து போகும் என்று கிருஷ்ணர் சொன்னார். அப்படி இருக்கும் அந்த ஞானத்தின் மகிமையை அவர் விளக்கி சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில், அதாவது 17வது ஸ்லோகம் முதல் இந்த 17வது ஸ்லோகத்திலிருந்து இந்த 17வது ஸ்லோகம் தொடங்கி இதற்கப்புறம் வரும் எல்லா ஸ்லோகங்களிலுமே ஞானத்தின் மகிமையையும், அந்த ஞானத்தை பின்பற்றுகிற ஞான யோகியாக சாங்கிய யோகியாக இருப்பவரோட மகிமையையும், அதே நேரத்தில் சில இடத்தில் கர்மயோகியின் மகிமையையும் சொல்லிட்டே வர கிருஷ்ணன். இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக ஞான யோகம் கர்மயோகத்தை பற்றின விவரங்களையும் சொல்லி, பகவானின் குணங்களை பற்றிய விவரங்களையும் சொல்லி, அந்த ஒரு கர்மயோகம் ஞான யோகம் ரெண்டு பின்பற்றுகிற கர்மயோகி ஞானயோகி ரெண்டு பேருமே எப்படி இருப்பா, அவளோட குணங்கள் என்ன, அவளோட லட்சணங்கள் என்ன, அவளோட இலக்கணம் வர்ணனம் எப்படி இருக்கும் என்பதை கிருஷ்ணர் எப்படி சொல்றார் என்பதை தான் நம்ம பார்க்க போறோம் என்று முதலிலேயே பார்த்து விட்டோம். அதனால் அதன் இறுதி பகுதியாக இருப்பது ஒரு சாங்கிய யோகி கர்மயோகி ரெண்டு பேருமே எப்படி இருப்பா, அவளோட குணங்கள் என்னென்ன என்பதை பார்த்து கொண்டே வரும். இடையில் ஞானத்தின் மகிமையையும் பார்த்தோம். இப்ப இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போறது ஒரு சாங்கிய யோகியின் மகிமையை, சாங்கிய யோகியின் அந்த பெருமையை பார்க்க போறோம். ஒரு சாங்கிய யோகி எப்படி இருப்பார் என்பதை கிருஷ்ணர் இப்ப அர்ஜுனனை பார்த்து சொல்ல போறார். அப்ப கிருஷ்ணர் சொன்ன வார்த்தைகள் தத்புத்தயஸ்ததாத்மானஸ்தன்னிஷ்டாஸ்தத்பராயணாः கச்சந்த்ய புனராவிருத்திம் ஞான நிர்தூதகல்மஷாः. அதாவது இந்த இடத்தில் ஒரு ஞான யோகியானவர் சாங்கிய யோகியானவர் எப்படி இருப்பார் என்பதை 4 பாயிண்ட்ஸ் கொண்டு சொல்றார், 4 விஷயங்களை கொண்டு சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அப்ப அவர் சொல்றது தத்புத்தயஸ் ததாத்மானஸ் தன்னிஷ்டா தத்பராயணாக என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இது ஒன்னொன்றுக்கும் என்ன அர்த்தம் என்று பார்த்தோம் என்றால், தத்புத்தயஸ் யாரோட மனம், யாரோட புத்தியானது அந்த பகவானிலேயே இருக்கிறதோ, அந்த பகவான் மீதே அவரோட புத்தியை தன்னோட எண்ணங்களை கொண்டிருக்கிறாரோ அவர் சாங்கியோகி என்று சொல்றார். ததாத் மானஸ், மானஸ் என்றாலே மனம் என்று அர்த்தம். யாரோட மனத்தால் அந்த பகவானை உணர்கின்றாரோ, ஃபீல் பண்றாரோ அவர் சாங்கியோகி என்று சொல்றார். தன் நிஷ்டா, அதாவது அந்த பகவானும் நானும் வேறல்ல என்று பகவானும் அவரும் சமம்தான் என்கிறத யார் உணர்றாரோ அவர் சாங்கியோகி என்று சொல்றார். தத்பராயணாக, அதாவது பகவானை தவிர இது எல்லாமே மாயை, அவர் ஒருவர் மட்டுமே சத்தியம், அவர் ஒருவரை மட்டுமே அடைய வேண்டும் என்ற அந்த தத்துவம் யாருக்கு தெரியாதோ அவாதான் சாங்கியோகி என்று சொல்றார். அதனால் பகவானோட அந்த சிந்தனை நம்மளோட மனதில் இருந்து கொண்டே இருக்கணும். அவரோட அந்த பிரசன்ஸை, அவர் இருக்கிறார் என்கிற அந்த ஒரு இருப்பு என்கிற அந்த பாவத்தை உணர வேண்டும். அவரும் நாமும் ஒன்றுதான், அவரும் நாமும் வேற வேற இல்லை, ரெண்டு பேருமே ஒற்றுமைதான், ஒன்றுதான் என்று யார் புரியறதோ அவாதான் சாங்கியோகி என்று சொல்றார். மேலும் அந்த பகவானை தவிர இது எல்லாமே மாயைதான், அவர் ஒருவர் மட்டுமே சத்தியம் என்று யாருக்கு தெரியாதோ அவர்தான் சாங்கியோகி என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இந்த 4 விஷயங்களும் யாருக்கு பொருந்தறதோ, இந்த 4 பாயிண்ட்ஸுமே யாருக்கு பொருந்தறதோ, யாருக்கு ஃபிட் ஆகிறதோ அவாதான் சாங்கியோகி, அவாதான் ஞான யோகி என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். இப்படி ஞான யோகியின் பெருமையை சொல்லிட்டு இந்த ஞான யோகியின் கதி என்ன, இந்த ஞான யோகி எப்படி இருப்பார், இவரோட இறுதி கட்டம் என்ன, இவர் எதை சென்று அடைவார் என்றால் கச்சந்திய புனராவிருத்தியம், அதாவது எங்கு சென்றால் திருப்பி வருவதற்கான வழியே இல்லையோ, எங்கு சென்றால் ரிட்டர்ன் வருவதற்கு ஆப்ஷனே இல்லையோ அந்த இடத்தை இந்த ஒரு சாங்கிய யோகியானவர் சென்று அடைவார் என்று சொல்றார் கிருஷ்ணர். இது என்ன, எந்த இடத்துக்கு சென்றால் திருப்பி வர முடியாது என்றால் அந்த பரமபதம் மோட்ச முக்தி என்று சொல்றோமே, இறைவனின் திருவடியை அடைவது,
அதுதான் ஒருவரை அங்கு சென்று விட்டால் திருப்பி நமக்கு பிறவியே கிடையாது. அதனால் பிறவி இல்லாத பிறவா பெருநிலையாக இருப்பதுதான் அந்த மோட்சம். அப்பேற்பட்ட மோட்சம், அப்பேற்பட்ட முக்தி நமக்கு கிடைக்கும் எப்பொழுது? ஒரு சாங்கியோகியாக இருந்தால். அதே ஒரு கர்மயோகியாக இருந்தால் அவருக்கும் அதே மோட்சம் தான் கிடைக்கும். ஏனென்றால் கர்மயோகம் சாங்கியோகம் ரெண்டுமே மோட்சத்திற்கு தான் வழியை வகுத்து தரது என்று ஏற்கனவே பார்த்துட்டோம். கச்சந்திய புனராவிருத்தியம் ஞான நிர்தூத கல்மஷாக. அவா செய்த அனைத்து பாவமும் அந்த ஞானம் என்கிற அந்த ஒரு தீயானது பஸ்மமாக்கிடுறது. இதையும் முன்பே ஒரு ஸ்லோகத்தில் நம்ம பார்த்திருக்கோம். ஞானம் என்னும் தீ பாவங்கள் எல்லாம் பஸ்மமாக்குறது. ஞானம் என்னும் ஆதித்யன் இந்த குழப்பம், கஷ்டம், கவலை, இந்த அஜ்ஞானம் இது எல்லாத்தையுமே விளக்குறது. இந்த ஞானத்தை கொண்டே இந்த சாங்கியோகி திருப்பி வர முடியாத ஒரு நிலையாக, ரிட்டர்ன் பண்ண முடியாத ஒரு நிலையாக இருப்பது அந்த பரமபதம். அந்த பரமபதம் இறைவனின் திருவடியை சென்று அடைகிறார், மோட்ச முக்தி பெறுகிறார். இதுதான் ஒரு சாங்கியோகியின் பெருமை அர்ஜுனா என்று கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 17வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.